நாளைக்கு தஞ்சாவூர்ல விஜய் ஒரு மீட்டிங்ல பேச இருக்கிறார். அதற்குள்ள திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆதவ் அர்ஜுனாவுடைய டீமும் விஜயுடைய ஜெகதீஷ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ரூட் மீடியாவும் மிகப்பெரிய அளவுக்கான முயற்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனாவும் ஹைதராபாத்து கிளம்பி போயிருக்கிறாரு. ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க. மிகப்பெரிய கூட்டணி என்பது அமைய போது இன்று இரவே அதற்கான சாத்தியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஆதவ் தரப்பு மிகப்பெரிய ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்க. அது எல்லா மீடியாக்களையும் செய்தியா மாறுது. கடைசியில பார்த்தா ஆதவ் ஹைதராபாத்திற்கு போகவே இல்லை. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலினை இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, ட்விட்டர் பக்கத்தில் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு வதந்தியை ஆதவ் டீம் பரப்புறாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நீங்க தாவேக்காவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 75 சீட்டை நாங்க தர்றோம், நீங்க திமுகவுக்கு போனா வெறும் 25 சீட்டு தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆசையை காமிச்சிருக்கிறாங்க. இதை விட ஒரு உச்சகட்டமான காமெடி என்னன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, காங்கிரஸ் மட்டும் திமுக கூட கூட்டணியில இல்லை அப்படின்னா திமுக 2021 தேர்தலே ஜெயிச்சிருக்காது. இப்பவும் காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா 25 சீட்டை திமுக தாண்டாது, தோத்து போயிடும், இது திமுகவுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு ஏதோ அபரிவிதமான பலம் இருப்பதை போல இவர் தூண்டி விடுறாரு. ஆனா இதே சிடிஆர் நிர்மல்குமார் 7/9/2022 ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா? 10 பேருடன் கிளம்பி இருக்கக்கூடிய பப்பு யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரையை விமர்சனம் பண்ணி பதிவு போட்டிருக்கிறார். எப்போ? 2022. ஆனா இவர் என்ன சொல்றாரு, 2021 தேர்தலையே காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா 25 சீட்டு கூட திமுக ஜெயிச்சிருக்காது, அவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயர்த்தி பேசுவதை பார்க்க முடியுது. இப்படி ஹைதராபாத்ல இருந்து அன்ஃபாலோ மேட்டர்ல இருந்து 75 சீட்ல இருந்து திமுகவே 25 சீட்டு ஜெயிக்காத வரைக்கும் பல்வேறு புரளிகளை இந்த தாவேக்கா கிளப்பி விட்டதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? சமூக வலைதளத்துல திமுகவினர் எப்படியாவது காங்கிரஸை திட்டணும், காங்கிரஸை திட்டி அவர்களை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வைத்து விட்டால் திமுக கூட்டணியை உடைத்த பிம்பம் என்பது கிடைத்துவிடும். நமக்கு வெற்றியோ இல்லையோ, ஆனா பாஜகவுடைய நினைப்பாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி என்பது உடைந்து விடும் அப்படின்ற கனவுல தான் இவ்வளவு விஷயங்களை தாவேக்கா டீம் பண்ணாங்க. ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு சந்திப்புல முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சிதம்பரம் அவர்கள் சந்திச்சிருக்கிறார். ரொம்ப குறிப்பாக இந்த சந்திப்புல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் இந்த கூட்டணியில பிரச்சனை கிளப்பி வந்த கிறிஸ் ஜோடங்கர் இந்த சந்திப்புல இல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிதம்பரமே நேரடியாக வந்திருக்கிறார். சிதம்பரம் அவர்கள் நேரடியாக வந்ததற்கு மெயினான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே தான். பெங்களூர்ல இருந்து அவர் எடுத்த முயற்சி தான் இந்த சந்திப்பு நடந்ததற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திப்புல காங்கிரஸ் 41 சீட்ல இருந்து 36 சீட்டுங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்ததாகவும், திமுக தரப்பு 25 சீட்ல இருந்து 29 சீட்டும் 2 ராஜ்யசபா சீட்டும் உங்களுக்கு தருவதாகவும் பேசி இருப்பதாக ஒரு தகவலை மீடியாக்கள் இப்போ வெளியிட்டு வருவதை பார்க்க முடியுது. அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இன்று மாலையோ அல்லது நாளை மாலைக்குள்ள உறுதியாயிரும். ஏன்னா ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவிக்காமே இருக்கிறாங்க. எதிர்த்தரப்பான அதிமுக அறிவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா திமுக 4 பேரையும் அறிவித்துட்டு போகலாம், ஆனா காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை இருப்பதனாலதான் அவங்க ஒப்புக்கொண்டால் காங்கிரஸுக்கு 1 சீட்டோ 2 சீட்டோ ராஜ்யசபால கொடுப்பாங்க. அவங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுகவுடைய வேட்பாளரை அறிவித்து விடுவார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ இந்த ராஜ்யசபா வேட்பாளர்களை அறிவிப்பதன் மூலமாகவே, எத்தனை பேர் அறிவிப்பாங்க அப்படின்றது மூலமாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கா இல்லையான்றத நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்புல ரொம்ப ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக, கவனிக்கப்பட்ட ஒரு பேச்சாக மாறியிருப்பது, ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களும் பார்க்க வேண்டிய ஒரு பேச்சாக மாறியிருப்பது அப்படின்னா அது கோபண்ணா அவர்களுடைய பேச்சு தான். மூத்த தலைவரான கோபண்ணா அவர்களை மீடியாவில் பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி சந்திப்பு நடந்திருக்கிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த நாளுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு நாட்கள் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல்ல இருந்தோம். சில பேர் இருந்துக்கிட்டு 6 மாதம் கிட்ட பல்வேறு சூழ்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியே 2ஆ உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த 2 பேருடைய சந்திப்பு என்பது எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த கூட்டணி இன்று மாலையே உறுதியாகிவிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியா பேசுறாரு. உடனே நெறியாளர், அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, என்னங்க இவ்வளவு நாட்கள் மன உளைச்சல்ல இருந்தோம்னு சொல்றீங்களே, உடைச்சு பேசுங்க, என்னங்க மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
அதாவது ஒரு 140 ஆண்டு கால காங்கிரஸ் பேரியக்கம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் என்று சொல்லுகிற தாவேகா என்ற கட்சியுடன், அது நடிகர் விஜய் என்ற அந்த தனிநபர், அதற்கு அடுத்த தலைவரே புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா என்ற நிலையில அந்த கட்சியோடு கூட்டணி சேருவதா, அது ஒரு தற்கொலைக்கு சமம் என்கிற வேதனை எங்களுக்கெல்லாம் இருந்தது. அதை சில பேர் சதி திட்டம் தீட்டி கடந்த 6 மாதங்களாக அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 140 வருட பழமையான கட்சி காங்கிரஸ். இந்த காங்கிரஸை நேற்று மழையில் முளைத்த காளான் அந்த தாவேகாவோட கூட்டணி அமைக்க சொல்றாங்க. இதெல்லாம் நியாயமாங்க? அந்த கட்சியை பாருங்க, தலைவர் விஜய், அதன் பின்பு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்க, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், இப்படிப்பட்டவர்களோட எங்களை போய் கூட்டணி அமைக்க சொல்றாங்க. எப்படிங்க காங்கிரஸ் இவங்களோட போய் கூட்டணி அமைக்கப்படும்? இது ஒரு தற்கொலைக்கு சமம் இல்லையா? பாஜகவை முதல் ஆளாக எதிர்க்கக்கூடிய நபராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறாரு. அவரோட கைகோர்த்து அவரை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுக்கும் கடமையாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத, பாஜகவை பற்றி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத இந்த விஜய் கட்சியோடையும் எந்த அடிப்படையில் போய் கூட்டணியில் சேருவது? எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியும்? அதனால இந்த தாவேகாவோடலாம் கூட்டணி அப்படின்றதுக்கு இடமே இல்லை. சிதம்பரம் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பின் மூலமாக திமுக கூட்டணி இன்று உறுதி செய்யப்படும் அப்படின்றது தான் எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி தீர்த்திருக்கிறாரு கோபண்ணா அவர்கள். ஏன்னா இந்தியாவிலேயே பாஜகவோட கூட்டணி சேராத ஒரே கட்சி காங்கிரஸ் தான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய கட்சி தாவேகாவோட போய் உங்களால கூட்டணி சேர முடியுமா? ஏன்னா பாஜகன்ற வார்த்தையே சொல்லுவதற்கே பயந்தாங்கோலியாக இருப்பவர் தான் விஜய். அப்படிப்பட்ட விஜயோட காங்கிரஸ் சேர்ந்தா அது கட்சிக்கே களங்கமாயிராதா? நாளைக்கு ராகுல் காந்தி விஜயோட சேர்ந்து நின்று முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பாங்களா? அப்போ ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய எண்ண ஓட்டத்தை கோபண்ணா அவர்கள் எதிரொலிச்சிருக்கிறாரு. இதை பின்பற்றினால் மட்டும்தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பலம் அடையும். நான் சிம்பிளா ஒரு விஷயத்துல சொல்லி முடிக்கலாம். என்னன்னா, திமுகவோட சேர்ந்தா உங்களுக்கு 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கிடைக்கும். ஆனா அதுவே தாவேகாவோட நீங்க சேர்ந்தீங்கன்னா 75 சீட்டு தான் கிடைக்கும். எம்எல்ஏ பெருசா சீட்டு பெருசா அப்படின்றத தாவேகா தான் தெரிஞ்சுக்கிறணும். என்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விலாம் இவ்வளவு குழப்பங்கள் தேவையா அப்படின்றதான். இன்னைக்கு செல்வ பெருந்தகையை பாருங்களேன், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர் தான். இன்னைக்கு மாலை அவருடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம். ஆனா காலையில சிதம்பரத்தோட 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சரோட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கல்யாண நிச்சயதார்த்தத்திற்கு அலையக்கூடிய ஒரு மனிதர் கூட்டணிக்காக இவ்வளவு தூரம் அலைய மெனக்கிட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? நாம மாநில தலைவராக இருக்கும்போது காங்கிரஸ் அது தோல்வியை அடைஞ்சிடக்கூடாது, காங்கிரஸ் பலம் இழந்து விடக்கூடாது, தப்பான கூட்டணிக்கு போய்விடக்கூடாது அப்படின்ற எண்ண ஓட்டம் செல்வ பெருந்தகைக்கு இருப்பதனால தான் இவ்வளவு தூரத்திற்கு மெனக்கெடுகிறார். இந்த எண்ண ஓட்டம் ஏன் காங்கிரஸுடைய தேசிய தலைமைக்கு இல்லைன்றதாங்க என்னுடைய கேள்வி. கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறார், சோனியா காந்தி அவர்களை போய் சந்திக்கிறார். அன்னைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம், அன்னைக்கே கூட்டணியை உறுதி பண்ணியிருக்கலாம். சீட்டு பேரம் என்பது வேற, அது ஏற்றம் இறக்கம் என்பது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு கூட்டணியிலேயே இருக்கீங்களா இல்லையான்றே தெரியாத அளவுக்குள்ள பிரச்சனை மாதிரி இருக்கு. அப்போ அன்னைக்கே ராகுல் காந்தி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்திற்கு வந்திருக்கிறாரு. கிறிஸ் ஜோடங்கர் போய் முதலமைச்சரை போய் பார்க்குறாரு, வேணுகோபால் போய் முதலமைச்சரை போய் பார்க்குறாரு, இன்னைக்கு சிதம்பரம் போய் முதலமைச்சரை போய் பார்த்து பேசுறாரு. இவ்வளவு தூரத்திற்கு இழுவறியாக்கக்கூடிய தேவையே இங்கே இல்லை அப்படின்றதான் என்னை போன்றவர்களுடைய பார்வையா இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி இந்தியாவிலேயே ஒரு இடத்துலயாவது எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியாக இருக்கும். இல்லை நாங்கள் விஜய் கூட போகிறோம், விஜய் கூட போனால் எங்களுக்கு 75 சீட்டு தோத்தாலும் பரவாயில்ல, விஜய் வச்சு புதுச்சேரியில் நாங்கள் ஆட்சியை வைப்போம், விஜய் வச்சு கேரளாவில் ஆட்சியை வைப்போம்னு சொல்லிட்டு கனவு கண்டால் அது காணல் தான். ஏன்னா புதுச்சேரியில் விஜய்க்கு கூடின கூட்டம் எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய ரங்கசாமியை அவர் திட்டவே இல்லை, சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசினார், பாஜக எம்எல்ஏக்கு ஆதரவாக பேசினார். அப்படிப்பட்ட நபரோட நீங்கள் கூட்டணி சேர்ந்தால் நாளைக்கே விஜய் பேசின வீடியோவை போட்டு காமிப்பானா இல்லையா? கேரளாவில் இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சி கம்யூனிஸ்டை விட நீங்கள் அதிகமான சீட்டை ஜெயிச்சிங்களா இல்லையா? அது என்ன விஜயோடைய ஆதரவோடையா ஜெயிச்சிங்க? அப்போ நேற்று முளைத்த காளான் விஜய், அந்த விஜயை நம்பி இன்னமும் நாங்கள் கேரளாவில் ஜெயிப்போம், புதுச்சேரியில் ஜெயிப்போம், தெலுங்கானாவில் ஜெயிப்போம், ஆந்திராவில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி
இவ்வளவு பெரிய கட்சி ஒரு நேற்று முளைத்த காளான நம்புவதே பலவீனம் தானே. அந்த நிலை தமிழ்நாட்டிலே ஏன் எடுக்கிறீங்க அப்படின்றதான் பொதுமக்களுடைய கேள்வி. வேறு ஏதாவது ஒரு கட்சியா இருந்தா உங்களை இந்நேரம் கூட்டணியை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. முதலமைச்சராக இருக்க போக ரொம்ப கண்ணியமாக, அதுதான் கோபண்ணா அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சர் ரொம்ப சகிப்புத்தன்மையா நடந்துகிட்டாரு. எவ்வளவு தூரத்திற்கு பிரச்சனையை கொடுத்த போதும் கூட முதலமைச்சர் எந்த மறுபேச்சும் பேசாம, பதிலடி அப்படின்ற பேர்ல எந்த ஒரு காங்கிரசுக்கு எதிரான கருத்துக்களையும் தெரிவிக்காம ரொம்பவும் சாதுரியமாக சகிப்புத்தன்மையோடு நடந்துகிட்டாரு. அவருக்கு இதற்காகவே நான் பாராட்டுறேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணியை நாங்கள் உடைப்போம், நாங்கள் அதை விட்டு போவோம், எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் என்று பேரம் பேசக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் என்பது ஓபண்ணா அவர்கள் சொன்னதை போல மதவாத சக்தி தமிழ்நாட்டில் கால் ஊன்றிவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு தேர்தல். மதவாத சக்தியான பாஜகவை முதன்மை சக்தியாக நின்று தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுக்கு தான் இருக்கு. அந்த எண்ணத்தை மனதில் வைத்தாவது காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும். திமுக கூட்டணியில் அவங்க தொடர்ந்தால் மட்டும்தான் நன்மை, இல்லை என்றால் காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டுவிடும் என்ற அபாயம் இருக்கிறது என்பதை அவர்கள் தான் புரிந்து கொள்ளணும். நன்றி.